Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா a company buys in lots of 500 boxes which is a 3 month supply அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 500 boxes for 3 month அப்படின்னா நமக்கு per yearக்கு 12 months வேணும். அப்போ நமக்கு வந்து demand rate R அப்படின்றது பார்த்தீங்கன்னா 500 into 4 ஸோ 2000 அப்படின்னு வரும். அடுத்தது the cost per box is rupees 125 கொடுத்துருக்காங்க. ஆர்டரிங் காஸ்ட் வந்து 150 அப்படின்னா அது வந்து C3 ஸோ C3 ஈக்குவல் டு 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் வந்து 20% ஆஃப் த யூனிட் ப்ரைஸ். ஸோ C1 அப்படின்றது யூனிட் ப்ரைஸ் வந்து 125, அதில் வந்து 20% அப்படின்னா இன்டூ 20 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது 25. இப்போ கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R by Q into C3 plus Q by 2 into C1. இதில் Q அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 500 பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பைஸ் இன் a lot of 500 boxes. ஸோ அதுதான் வந்து குவான்டிட்டி Q. Q equal to 500. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ R அப்படின்றது வந்து 2000 டிவைடட் பை Q வந்து 500 இன்டூ C3 வந்து 150 ப்ளஸ் Q வந்து 500 டிவைடட் பை 2 இன்டூ 25. இதோட சிம்பிளிஃபிகேஷன் நம்ம வந்து இந்த ரெண்டு ஜீரோவையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இது 4 150 இன்டூ 4 அப்படின்றது 600 ப்ளஸ் இதை நம்ம கேன்சல் பண்ணால் 250 வரும். 25 into 25 625. அதோட ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ டோட்டலாக இது வந்து 6850 rupees. அடுத்தது செகண்ட் சப்டிஷனில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் EOQ இன் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ EOQ ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ EOQ அப்படின்றது ரூட் ஆஃப் 2R into C3 divided by C1. So root of 2 into 2000 into C3 and C1 இங்க எழுதிருக்கோம். C3 ன்றது 150, C1 ன்றது 25. So into 150 divided by 25 அப்படின்னு வரும். So இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 24000. ஸ்கொயர் ரூட் எடுத்தா இதோட வேல்யூ வந்து 154.9 வரும். பட் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 155 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ யூனிட்ஸ் அப்ராக்சிமேட்லி. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்ல how much money could be saved by applying the economic order quantity அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம மினிமம் இன்வென்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2R C3 C1 இதெல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். 2 into 2000 இது வந்து 150 into 25 இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 15000000. இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 3872.98. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 73 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் அவங்க கேட்டது வந்து how much money could be saved by applying economic order quantity ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. மணி சேவ்டு பை அப்ளைங் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது மணி சேவ்டு பை அப்ளைங் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அதாவது 6850 இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்த ஆன்சர். ஸோ 6850 முதல்ல எழுதணும் மைனஸ் 3873. இது வேல்யூ வந்து rupees 2977.